வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொடிகளுக்கெல்லாம் தலைவன் அந்த சிவனே கொடியாக அவதரிச்சிருக்காருங்கிறத சொல்லலாம். நம்ம மரத்தில் எப்படி வில்வ மரத்தை சிவனாக கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு இந்த கொடியை நம்ம சிவனாக வணங்குறோம். இந்த மூலிகைக்கு பேர் ஈஸ்வர மூலிகைனே பேர் இருக்குது. இதுக்கு பல பேர் இருக்குது. பெருமூலி, பெருமருந்து, உரிக்கொடி, தலைச்சுருளி, ஆதிமூலம், இன்னும் பல பேர்கள் இதுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பேர்களை இதை அழைக்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகை மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்தில் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடியது. அழிஞ்சு வரக்கூடிய இனங்களில் இதுவும் ஒன்றா கருதப்பட்டுருக்கு. இந்த மூலிகை மட்டும் இல்லை, விராலி மூலிகை கூட அழிஞ்சு வரக்கூடிய மூலிகை இனங்களில் சேர்த்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், நல்ல தண்ணி வளர்ச்சி இல்லாதனால இந்த இலை சிறுத்து போயிருக்கு. நல்லா தண்ணி இருக்கிற காலம் மழை காலத்தில் நல்லா தளதளன்னு இருக்கும். அது இல்லாமல் காய் இருக்கும். இதில் காய் இல்லை, ஆனால் இது நிறைய பக்கம் கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப அரிதாயிருச்சு. ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு எதேச்சியே கிடச்சிது. அதனால் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இதுபோல் இன்னும் பல மூலிகைகளை நம்ம சித்த மருத்துவ ஆய்வுக் கழகத்தில் கண்டுபிடிச்சி அதை புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த உரிக்கொடி ஒரு அதீத மனம் வாய்ந்தது. இந்த மனத்துக்கு, இந்த வாசனைக்கு பாம்புகள் இது பக்கமே அண்டாது. அதாவது பாம்பு பிடிக்கிறவங்கலாம் அந்த காலத்தில் இதோட வேரை வச்சுக்கிட்டு பாம்பு பக்கத்தில் போனாங்கன்னா அந்த பாம்புகள் அவங்கள தீண்டாமல் இருக்கும். இந்த வாசத்துக்கு அந்த பாம்புகள் மயங்கிரும். இதை பாம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பாம்பு கடிகளுக்கு விஷம் முறிக்கிறதுக்கு இதோட மருந்துகளை, இதோட இலைச்சாறு, இதோட வேர் சூரணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த உரிக்கொடி சமூலத்தை கொண்டு செய்யக்கூடிய மருந்துகள் பல மருந்துகளில் இருக்குது. பல வகை மருந்துகளுக்கு இது பயன்படுது. குறிப்பாக ஆண்மை குறைவுக்கு இந்த உரிக்கொடி சாறு, இந்த உரிக்கொடி வேர் சூரணம் எல்லாம் பயன்படுது. இந்த காலத்தில் இதை விவசாயிகள் பயன்படுத்துகிறத குறைச்சிட்டாங்க. முன்ன காலத்துல எல்லாம் மாடுகளுக்கு மாந்தம் வந்துருச்சுன்னா, நம்ம மனுஷங்க குழந்தைங்களுக்கு எப்படி மாந்தம் வருதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பசுமாடுகளுக்கு மாந்தம் வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த உரிக்கொடியை அதோட கழுத்தில் கட்டி விட்டுட்டாங்கன்னா இது வாடுறதுக்குள்ளே அந்த மாடுகளுக்கு மாந்தம் சரியாகி மாடுகள் குணமாயிரும். அந்தளவுக்கு பெரிய ஜீவராசியான பசுவுக்கே இந்த உரிக்கொடியை வச்சு தான் வைத்தியம் பண்ணாங்க அந்த காலத்தில். இது மிகப்பெரிய காயக்கல்ப மருந்து. காயக்கல்பம்னா இதை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு எந்த நோயும் உடம்புல அணுகாது. இதை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்றது நம்ம உடம்பை நம்ம வஜ்ரம் மாதிரி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதை 48 நாள் சாப்பிட்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் கடைப்பிடிச்சி இதை 48 நாள் நம்ம உட்கொண்டு நம்ம உடம்பை காயக்கல்ப வஜ்ரமாக ஆயிரும். காயக்கல்ப முறைப்படி நம்ம உடம்பு வஜ்ரம்னா வைரம் போல் நம்ம உடம்பு மாறிடும். எந்த நோயும் அணுகாது. அந்த அளவுக்கு இது நம்ம உடம்பை தயார் பண்ணிடும். காலத்துக்கும் 1 நாள் 2 நாளுக்கு கிடையாது, 1 வருஷம் கிடையாது, பல வருடங்களுக்கு நம்ம ஆயுள் இருக்கிற வரைக்குமே நம்ம உடம்புல எந்த நோயும் அணுகாமல் இது பார்த்துக்கும். அந்த அளவுக்கு இது எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது. அதுதான் காயக்கல்ப முறை. அதை பின்பற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது மாதிரி அதை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் அணுகாமல் இருக்கும். இந்த காயக்கல்ப முறையாக நம்ம சாப்பிடணுன்னா நம்ம சின்ன வயசுலேயே 20லேருந்து 25 வயசு பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் இதை தொடர்ந்து அதுக்கான பத்திய முறைகள் நிறைய இருக்குது. பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிக பத்திய முறை இருக்கும், சின்ன வயசுக்காரங்களுக்கு கம்மியாக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்றதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, அதிகமான எதிர்ப்பு சக்தி, நம்மளுக்கு சீக்கிரமாக கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கு இருக்கும். அதனால் இதை சின்ன வயசுலேயே உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம இயற்கை வேலிகளை பாதுகாப்போன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இயற்கை வேலிகளை பாதுகாக்கிறது மூலிமா உரிக்கொடி போல் இன்னும் பல வகையான கொடியினங்கள் அழிஞ்சு போகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாக்கிறதால நம்மளோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்ம அடுத்த சந்ததிக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போகிறோம். இது போல் இன்னும் பல மூலிகை தகவலுக்கும் மூலிகை வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.